உனக்கு ஒரு புத்திசாலி தானே இருக்குது, தயவு செய்து அதை சமர்ப்பிச்சிரு என்கிட்ட வந்து. என்ன பண்ணேன், ஐயா நான் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்குன்னுவேன். நீ சொல்லுவேன் என் பொண்டாட்டி சரியில்லையே, நான் எப்படி சந்தோஷமாக இருக்குது? பொண்டாட்டி சரியில்லைன்னா பொண்டாட்டி தானே சரியில்லை, நீ சந்தோஷமாக இல்லாது நீ சரியில்லையா, பொண்டாட்டி சரியில்லையா? அப்போ நீ சரியாக இருக்கிறதுக்கு அந்த ஆட்டோ சரியாக ஓடணும். ஆட்டோவில் ஆறு அடிக்கிறதுக்கு காரணம் அந்த டிரைவருக்காக காலைல குளிக்க மாட்டுக்கிறான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆழமான உண்மை தான். சமர்ப்பணம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை சமர்ப்பிக்கணும்? உங்கள் புத்திசாலி தரத்தை. யார்கிட்ட? குருக்கிட்ட. இல்லைன்னா ஆக மாட்டீங்க. சமர்ப்பிக்கிறது வேற, மொழி எதிர்த்து வேற. சும்மா காணிக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் மேட்ரே இல்லை. கூலிக்கு வேலை செஞ்ச கொத்தனாருக்கு வேலை செஞ்சு கொடுத்து ஒரு புடவை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் அதுக்கு தான். இத்தனையும் நான் எடுத்துப்பேன்னா என்ன, மாலையெல்லாம் அப்படியே வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறேன்? எத்தனை தான் பண்ண போகிறேன்? திரும்ப இருக்கா இல்லை, இங்கே குத்தணும் போயிடும், கறியிடும். வச்சுருந்தாலும் பொருளெல்லாம் ஒரு நாள் லேசாக ஒரு சேக் தான், பூமி சின்னதாக ஒரு அசைவு தான். அத்தோடனே நம்மலாம் தெரியாது. ஆனால் புரிதலோட கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எப்போதும் எப்படி இருக்கலாம்? உங்கள் வசம் நீங்கள் இருங்க, உங்கள் வசம் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. உங்கள் வசமே நீங்கள் இல்லாத போது கொடுக்குறதுனா இல்லை, ஃபார்மாலிட்டிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனசார என் பேச்சை கேளுங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மனசார வரீங்க, சத்தியமாக இருந்தால் வாங்க, சும்மா என்ன பண்ணாதீங்க. உண்மையாக மாதத்துக்கு ஒரு முறைவா, வருஷத்துக்கு ஒரு முறைவா, உன் இஷ்டம். வந்து உண்மையாக என்ன பண்ணுவேன், ரொம்ப டச்சு எல்லாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், போய் ஒரு டச் கொடுத்துட்டு வரலாம், தப்பு இல்லை. எப்பவுமே ஒயர் ஓட்டினே இருக்கணும்னு அவசியம். சார்ஜர்லேயே ஃபோன் வச்சுருந்தேன், எப்போ எடுத்து பேசுறது? யார் இஷ்டம்? சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.